தமிழர்கள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். ராகு கேத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில். அதனால் பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். நான் போர் சூழக்கூடிய உருவாக்கம். ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது. தனித்து வேற இருக்காங்க. இவர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் வந்து சேரும். 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கார். உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் நலத்தில், உங்கள் தாயின் உடல் நலத்தில் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஜென்மத்திலேயே சனி இருக்கார். ராசியிலேயே சனி இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு உங்களுக்கு இருக்கும். அதை தவிர செவ்வாயோடு சேர்ந்துருக்கார். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சப்தமாதிபதியும் நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது, உடல் நலத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல சூரியன் 6ஆம் அதிபதி. நிச்சயமாக அரசாங்கத்துடன் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். பேச்சுவார்த்தைகளில் ஜாகிரதையாக இருங்க. பேச்சுவார்த்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வம்பு வழக்கு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அரசாங்கத்துடன் சிறு பிரச்சனைகள் வரும் அரசாங்கத்தின் மூலியமாக. சரி, இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம், அதாவது பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசியிலேயே சனி, செவ்வாய் மற்றும் புதன் 3 பேர் இருக்கிறதுனாலையும், சனி செவ்வாய் இருக்கிறதுனால உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும்னு ஏற்கனவே சொன்னோம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நிச்சயமாக பிரச்சனையை ஏற்படுத்துவார். பேச்சில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அரசாங்கத்தின் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் 20/4/2026 அன்றைக்கி போகிறார். அந்த காலகட்டத்திலேருந்து முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 4ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். பரிவர்த்தனை யோகம், குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். ஆட்சி பெற்ற குருவாக இருக்கிறதுனால குரு சனி சேர்க்கையும் பரிவர்த்தனையில் புதன் இருக்கிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதன் மூலியமாக உங்களுடைய கம்ஃபர்ட், அதாவது தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும். உங்களுடைய அதாவது உங்களுடைய சுகங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு 23ஆம் தேதி அன்றைக்கி 23/4/2026 அன்றைக்கி புதன் போயிடுறார். சூரியனோட சேர்க்கை. 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பணம் அதிகமாக வந்தாலும் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய கட்டாயம் வரும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வம்பு வழக்கெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக கொஞ்சம் அமைய போகிறது. 7 சனி வேறு நடக்கிறது. ஜென்ம சனி, ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 3ஆம் இடத்துக்கு புத பகவான் போகிறார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். புத பகவான் 9/5/2026 அன்றைக்கி போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். புதுசாக இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் முயற்சிகளை புதுசாக எடுப்பீங்க. அந்த முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறார். அதனால் தடித்த வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 10/5/2026 அப்புறம் பார்த்தோம்னா
தடித்த வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பேச்சில் வந்து பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு வந்து முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும்னு சொன்னால், இருந்தாலும் சந்திராஷ்டம நாட்கள் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்குன்னா 30/4/2026 2/5/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து தயிர் சாதம் கொஞ்சம் வந்து விநியோகம் பண்ணுறதுக்கு கொடுங்க. நிச்சயமாக உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான மாதமாகவே இருக்கும். பரிவர்த்தனை யோகத்தில் குரு பகவான் வந்து 23ஆம் தேதி வரலும் பரிவர்த்தனை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குரு 4ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துல வந்து புதனும் இருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் இருக்காது. உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஏன்னா ராசியிலேயே வந்து சனி செவ்வாய் இருக்கிறது விசேஷம் கிடையாது. உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும், ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத கடன் வாங்க வேண்டாம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரும். சூரியன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து அதிக முதலீடுகள் போட வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தூங்க விடாமல் பண்ணக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தாலேயானால் அதீதமாக அலைச்சல் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இருந்தாலும் முயற்சிகளை தள்ளி வைக்க வேண்டிய நாள் 30/4/2026 2/5/2026 வரலும் உண்டான சந்திராஷ்டம நாட்கள். மொத்தத்தில் இந்த பராபவ வருஷம் சித்திரை மாதம் வந்து சுமாரான ஒரு மாதமாகவே இருக்கக்கூடும். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் பிரத்யங்கரா தேவியை போய் வழிபடுங்க. அதுவும் வந்து பேங்கிங் சர்வீஸில் இருக்கிறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து அதை தவிர கோல்டு வியாபாரம் பண்ணுறவங்க, தங்க நகாசு வேலைகள் செய்யக்கூடிய ஆசாரிகள், அதை தவிர வெள்ளி வியாபாரம் செய்கிறவர்கள், வெள்ளி அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வெள்ளி கொலுசு அந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு விற்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதம் ஓரளவு மிதமான காலமாகவே இருக்கும். நீங்கள் வந்து பிரத்யங்கரா தேவியை வழிபடுங்க. அதை தவிர வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் சென்று ராமானுஜரை வழிபட்டு வருவதன் மூலியமாக உங்களுக்கு எல்லாவித ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.